எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த இயர்ல வெற்றி பெற்றிருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்க தளி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. தளி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து 12 முறை தேர்தல் நடந்திருக்கு. இங்க 12 முறை தேர்தல்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1977, 1980, 1984, 1991 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐ 1996, 2011, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பாஜக இந்த தொகுதியில 1989, 2001ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக 2016ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 2006ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தளி தொகுதியில 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 3 முறை வந்து சிபிஐயும், 2 முறை வந்து பாஜகவும், 1 முறை வந்து திமுகவும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தளி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2016, 2021 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில ஒய். பிரகாஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 74,429 வாக்குகளும் 39.80% வாங்கி இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட காம்படிட்டரா இருக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பார்த்தீங்க அப்படின்னா, மிக சொற்பமான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. 2ஆம் இடத்துக்கு மக்கள் நல கூட்டணி சார்பில போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில போட்டியிட்டு ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் 68,184 வாக்குகளும் 36.50% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் நல கூட்டணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 இடத்துல தான் பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல அதுவும் வெற்றி பெறும் நோக்குல வந்து அதாவது வெற்றி பெற் இன்னொரு 4000, 5000 வாக்குகள் அதிகமா பெற்றிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த வகையில கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது இருக்கு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் நாகேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 31,415 வாக்குகளும் 16.80% பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல அருண்ராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 5,253 வாக்குகளும் 2.8% வாங்கி இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பார்ப்போம். 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட கூட்டணியில் அங்கம் வகித்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,20,641 வாக்குகளும் 62.80% பெற்று அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. அதை இகேனஸ்டான அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச பாரதிய ஜனதா பார்ட்டியை விட 30% மேல, அதாவது இவங்க 33 அவங்க 62% வாங்கி மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா பார்த்தீங்க அப்படின்னா நாகேஷ்குமார் அப்படிங்கிற போட்டிட்டு 64,415 வாக்குகளும் 33.50% மட்டும்தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அதாவது அவர் பெற்ற வாக்கை விட டபுள் மடங்கு வாக்கை வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச சிபிஐ சார்பில் போட்டியிட்டார் ராமச்சந்திரன் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேரி செல்வராணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 30,776 வாக்குகளும் 2% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தனி மக்களவை தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம். மக்களவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி 77,358 வாக்குகளும் 36.73% மட்டும்தான் இந்த இதில் பெற்றிருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் மிகப்பெரிய அளவுல பலமா தான் 2 பேரும் மோதுனாங்க. பட் ஆனா 2019ல மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுக டிராபேக்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக போன்ற கட்சிகள் இருந்தாலும் 77,358 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. 36.73% தான் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 86,903 வாக்குகளும் 41.26% பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் 2,725 வாக்குகளும் 1.29% பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 நடந்த தளி தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தளி மக்களவை தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த 2024 அதிமுக தனிச்சு 35,357 வாக்குகளும் 17.60% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2019 மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க கூட்டணி கட்சி சார்பில். ஆனால் தனிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சொற்பமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 69,949 வாக்குகளும் 34.82% வாங்கியிருக்காங்க. அதாவது 2011 தேர்தலை ஒப்பிடுறப்போ அதாவது குறைவான வாக்குகளை வந்து இந்த இடத்துல வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 2011
ரொம்ப அதிகமான வாக்குகள் வந்து 2021ல வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்புல இந்த இடத்துல பாஜக, பாமக இணைந்து போட்டியிட்டாங்க. அந்த வகையில அந்த கூட்டணி சார்புல 49,594 வாக்குகளும் 24.69% வாங்கி 2ஆம் இடத்த வந்து என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல தளி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமக அண்ட் அதிமுக கைகள் ஓங்குனாங்க அப்படின்னா, அவங்க இந்த தடவ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால இந்த அனலைஸ்ல பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 9,430 வாக்குகளும் 4.69% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தளித் தொகுதி தேர்தல்கள்ல 4 தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 4 தேர்தல்கள்ல அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, 2016ல 16.80%, 2019ல 36.73%, 2021ல 33.50%, 2024ல 17.60% வாங்கியிருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு தொடர்ச்சியான வாக்குகளை வந்து இங்க இரட்டை இலை பெற்றிருந்தாலும், இரட்டை இலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024ல தனிச்சு போட்டியிட்டாங்க. 2016லயும் தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 2016 ஒப்பிடுறப்ப 2024ல ஒரு 2% வாக்குகள் 1% வாக்கு வந்து 0.80% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில சிபிஐயோட கூட்டணிகள் இருக்க காரணத்தினால, அவங்க வாக்குகள் வந்து அதிகமான தொடர்ச்சியான வாக்குகள் அதிகமா வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில 2016ல 39.80 ஆகவும், 2019ல 41.21 ஆகும் 26 2021ல 62.80 ஆகவும், 2024ல 34.82% பெற்று இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள் 2021 வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் வச்சிருந்தாங்க. பட் ஆனா 2024ல அது மிகப்பெரிய அளவுல தலைகீழா மாறி 34% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.20%, 2019ல 1.29%, 2021ல 2%, 2024ல 4.69% பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு குறைவான வாக்குகள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தேவையான இந்த 5% வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தளித் தொகுதி தேர்தல் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். வாக்காளர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,45,745 வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,25,684 ஆண்களும் 1,20,17 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் 44 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 42,481 ஆண்களும் 40,566 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 53,793 ஆண்களும் 51,367 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 29,410 ஆண்களும் 28,084 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட அந்த வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்க காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்வாய்ப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து தளித் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம். அந்த வகையில் கடந்த 8 தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1989ல 66.80 ஆகவும், 1991ல 59.90 ஆகவும், 1996ல 64.40 ஆகவும், 2001ல 56.80 ஆகவும், 2006ல 68.60 ஆகவும், 2011ல 84.20 ஆகவும், 2016ல 81.80 ஆகவும், 2021ல 79.30% பெற்று இந்த தொகுதியில ஒரு 80% வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இன்னும் தயாரா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் 2011 அந்த தொகுதியோட மறுசீரமைப்பு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதங்கள் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா செல்போன் யூசர்ஸ் அதிகமான காரணத்தினால 2011க்கு அப்புறம் வாக்கு சதவீதங்கள் எல்லா பக்கம் உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு தளி தொகுதியில் கிருஷ்ணகிரியை சார்ந்த தளி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா 81.77% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை மக்களாகிய நீங்கள் தான் 100% கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த காணொலியுடைய முக்கிய நோக்கம். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக பண்ணணும் மக்களே. அடுத்து தளி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பார்த்துருவோம். அந்த வகையில் 2026 பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆக அந்த பர்சன்டேஜ்ல வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தளி தொகுதியில் அதிமுக 38.55%, 77,426 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை பாஜகவுக்கு இந்த இடத்துல வந்து தொகுதியை ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் பாஜகவுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா தளி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கர்நாடகா ஸ்டேட் கூட பக்கத்தில் இருக்க காரணத்தினால அங்கே இருக்கிற தாக்கம் வந்து அது நேஷனல் கட்சிகளை வந்து சார்ந்து இருக்க காரணத்தினால அங்கே இருக்கிற மக்களும் அந்த மாதிரி தான் ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து
அதிமுகவில் பாஜக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 38.55%, 77,461 வாக்குகளும் பெறுவதற்கு அதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கை இந்த தடவை ஓங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தொகுதியில் 38.02%, 76,396 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அவங்க கூட்டணி கட்சி சார்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படி கொடுத்தாங்கனாலும் இந்த தடவை வந்து 2024 மிக சொற்பமான அளவில் வாக்குகள் விழுந்திருக்க காரணத்தினால அவங்க மேல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வாக்குகள்ல தெரியுது. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 தேர்தலில் வாஷ் அவுட் பண்ணியிருந்தாலும் பாஜக, அதிமுக, பாமகலாம் ஒன்று சேர்ந்தாலும், அதாவது இதெல்லாம் தனித்தனியாக இருந்தங்காட்டி அவங்க வந்து திமுக வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த தடவை எல்லாமே ஒன்றிணைந்த காரணத்தினால திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் சவாலாக தான் இருக்கணும், எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த சவாலை எப்படி மேற்கொண்டு அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக போராடுவாங்க. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த தொகுதியில் பல பல விஷயங்கள் செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையிலலாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா தோல்வி தழுவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சக்கரபாணி அவர் தான் வந்து மண்டல பொறுப்பாளராக இந்த கிருஷ்ணகிரிக்கு இருக்காரு. ஸோ அவர் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க வச்சு ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.04%, 16,155 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு போட்டிடுறதுங்கிறத அவங்க ஒரு கொள்கையாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வெற்றிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ வெற்றி பெறணும் நோக்கங்கள் வந்து அவங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் போட்டியிடணும் அப்படிங்கிற நோக்கங்கள் வந்து அவங்களுக்கு மேலோங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8% வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னப்ப நாம் தமிழருக்கு தனிச்சு போட்டிட்டா 8% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க கட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு 13.78%, 27,691 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல இடையூறுகள் வந்தாலும் இந்த தொகுதியில் அந்த யங்ஸ்டர்ஸோட அந்த வேகம் வந்து இன்னும் குறையாம தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸோட ஆதரவு வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் பெறுவதற்கு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கள்லாம் எந்தெந்த கூட்டணிகள் சேர்ந்தா எப்படியெல்லாம் வாக்கு வித்தியாசங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா தொகுதியில் அவங்க 38.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. தமாக ஏற்கனவே பாஜகவோட தான் இருக்காங்க. ஸோ பாமகவோட வருகையை பொறுத்து தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வெற்றி இருக்கா இல்லை திமுக டஃப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக கூட்டணியில் சிபிஐ இருக்க காரணத்தினால இந்த இடத்துல பாமக கூட்டணியில் சேர்ந்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, எப்படி வந்து கூட்டணி கட்சிகளை இவங்க இணைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பல அதாவது தேர்தலுக்கு தேவையான அனைத்து நிதிகளையும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஜகவும் பாமகவும் மிகப்பெரிய அளவில் பங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இங்கே மிகப்பெரிய பலத்தை வச்சிருக்க சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், மக்கள் நீதி மையம், அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவங்களோட இணைஞ்சிருக்க காரணத்தினால அவங்க 2019 வரைக்குமே அவங்க வந்து 2019 இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றிணைந்து இந்த கூட்டணி தான் எல்லா தேர்தலையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ திமுக கூட்டணிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 38.02% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணியோட பலம் என்னங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா கடந்த 3 தேர்தல்களையும் அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் அதிமுகவோட வீகம் பொறுத்து தான் இந்த வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்கு. என்னதான் திமுக மேல மிகப்பெரிய அளவில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க அந்த சுச்சுவேஷனை அவங்க பயன்படுத்தி அரசியல் செஞ்சு அவங்க கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து தயாராக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட எதிர்த்து போராடுற கட்சிகள் தான் வந்து அவங்கள தாங்குற திறன் வந்து படைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டி அவங்க எப்பயுமே கூட்டணி கட்சிகளோட இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க எப்பயுமே விவாதிக்கல. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப
8.04% வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சிகளோட இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, அவங்க சிபிஐயோடயோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடயோ இணைந்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கொஞ்சம் அளவுக்கு, அதாவது வெற்றி பெறும் அளவுக்கு வந்து வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல இப்ப அதிமுகவும், திமுகவும் சரிபர பலத்துல இருக்க காரணத்தினால, நாம் தமிழர் வந்து இவங்க 2 கூட்டணியில ஏதோ ஒரு கூட்டணியில இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த தொகுதிய அவைங்க குடுத்தாங்க அப்படின்னா, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் அவங்க கூட்டணி பேச்சுக்கள அவைங்க எடுக்கல. ஏன்னா, அவைங்க வந்து கரூர் இன்சிடென்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல அவைங்கள இன்னும் பாதிச்சிருக்கு. விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதுக்கு இது கொஞ்சம் சஃபர் ஆயிருக்காரு. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 13.78% வந்து தனிச்சு போட்டியிட்டு அந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்தில அது வந்து விஜய் அவர்களோட தவறோ, இல்ல த.வெ.க.வோட தவறோ கிடையாது. முழுக்க முழுக்க மக்களோட தவறா இருக்க காரணத்தினால, அந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட ஆர்வம் தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ, ஆக மொத்தத்தில இந்த யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னைக்குமே இருக்க காரணத்தினால 13.78% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க திமுகவோட கண்டிப்பா கூட்டணி பற்றி அவங்க விவாதிக்க மாட்டாங்க. ஒருவேளை அதிமுகவோட இணைஞ்சாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றிய அதிமுக, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வெற்றிய அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கான மோட்டிவ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.